திருப்பூர் மாவட்டம் உடுமலை மூணாறு சாலையின் நடுவே கொம்பன் என்று அழைக்கப்படும் ஒற்றை யானை கம்பீரமாக நின்றதால் நீண்ட நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீண்ட நேரமாகியும் யானை நகராமல் நின்றதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சமடைந்த நிலையில் வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே அமராவதி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த பழனி பாத யாத்திரை பக்தர்கள் 20க்கும் மேற்பட்டோர் தேனீக்கள் தாக்கி காயமடைந்தனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பழனிக்கு காவடி எடுத்துச் சென்ற 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஆற்றில் குளித்தனர். புனித தீர்த்த காவடி எடுத்துச் செல்ல முயன்றபோது திடீரென தேனீக்கள் கூட்டமாக சேர்ந்து தாக்கியதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இதில் 2 முதியவர்கள் கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி எலுமிச்சை சந்தையில் கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக எலுமிச்சை பழங்களின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. கடந்த ஜனவரியில் கிலோ 35 ரூபாய்க்கு விற்ற நிலையில் தற்போது தேவை அதிகரிப்பால் ஒரு கிலோ 250 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இதனால் சில்லறை விற்பனையில் ஒரு பழம் 15 முதல் 17 ரூபாய் வரை விற்பனையாகிறது. வெயிலின் தாக்கம் இன்னும் அதிகரிக்கும் என்பதால் வரும் நாட்களில் எலுமிச்சை விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்திற்கு வரும் பக்தர்களின் தாகத்தை தணிக்க தினமும் 1000க்கும் மேற்பட்டோருக்கு நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது. சித்திரை மாத பிரம்மோற்சவம் மற்றும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் தர்மபுரம் ஆதீனத்தின் உத்தரவுப்படி இந்த சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உடல் சூட்டை தணிக்கும் வகையில் பல்வேறு மூலிகைகள் சேர்க்கப்பட்டு தயாரிக்கப்படும் இந்த நீர்மோரை பக்தர்கள் பருகிச் செல்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள முள்ளங்குறிச்சி முத்துமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பால்குடம் மற்றும் பறவை காவடி எடுத்து ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து கோயில் முன்பு பூக்குடியில் பக்தர்கள் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். புதுக்கோட்டை திலகர் திடல் பகுதியில் நடைபெற்ற அக்கா மகளின் காதணி விழாவிற்கு பாசக்கார தம்பிகள் செய்த பிரம்மாண்ட சீர்வரிசை ஊரையே வியக்க வைத்தது. டாரஸ் லாரியில் 120 தட்டுகளில் படங்கள், விளையாட்டுப் பொருட்கள், 10 சவரன் தங்கம், 1 கிலோ வெள்ளி மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் என சீர்கொண்டு சென்றனர். ஆடு, மாடு, கன்று மற்றும் கோழிகளுடன் குதிரை ஆட்டம், பேண்டு வாத்தியங்கள் முழங்க 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ஊர்வலம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தக்கோலம் ஜலநாத ஈஸ்வரர் கோயில் சித்திரை பிரம்மோற்சவ தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி எழுந்தருள பக்தர்களுக்கு அருள்பாலித்த நிலையில் மாட வீதிகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே வருடத்திற்கு ஒருமுறை நடைபெறும் அம்மன் விக்கிரகம் மீது அரிய சூரிய ஒளிப்படும் நிகழ்வு நடந்தது. மூர்த்தி நாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சூடம்மாள் கோயிலில் சித்திரை மாதத்தில் மட்டும் அம்மன் விக்கிரகத்தின் மீது சூரிய ஒளிப்படும். அந்த வகையில் திங்கட்கிழமை காலை நேரத்தில் அம்மனின் தலைப்பகுதியில் சூரிய ஒளிக்கதிர் விழ ஆரம்பித்து மெதுவாக நகர்ந்து உடல் முழுவதும் பாதம் வரை படர்ந்தது. இதனை காண திரளான பக்தர்கள் குவிந்தனர். திருப்பூர் மாவட்டம் ஆறுமுத்தம்பாளையம் ஊராட்சியில் முறையான குடிநீர் விநியோகம், தார்ச்சாலை மற்றும் தெருவிளக்கு வசதிகள் இல்லை என கூறி அப்பகுதி மக்கள் பல்லடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தங்கள் பகுதியை ஊராட்சி நிர்வாகம் புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டிய அவர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுரேஷுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 3 மாத காலத்திற்குள் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் குண்டுமல்லி மற்றும் ஊசிமல்லி பூக்கள் விலை வீழ்ச்சியடைந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எருமப்பட்டி, அலங்காநத்தம், பொட்டிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தினமும் 6 டன் மல்லிப்பூக்கள் உற்பத்தி செய்யப்பட்டு நாமக்கல், சேலம், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அனுப்பப்படுகிறது. ஆனால் தற்போது சுப நிகழ்ச்சிகள் குறைந்ததால் பூக்களுக்கு தேவை குறைந்து விலை சரிந்துள்ளது. கடந்த காலங்களில் 1 கிலோ குண்டுமல்லி 2000 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது 100 முதல் 300 ரூபாய் வரையே விற்பனையாகிறது. இஸ்ரேல் நாட்டில் அதிக சம்பளத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஏராளமான இளைஞர்களிடம் பண மோசடி செய்ததாக கோவையைச் சேர்ந்த நிறுவனத்தின் மீது பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். பணத்தை பெற்றுக்கொண்ட அந்நிறுவனம் உரிய பதில் கூறாமல் மூடப்பட்டு விட்டதாக கோவை பந்தயசாலை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சொல்லி 2.5 வருஷத்தை கடத்திட்டாரு.
இப்போ திடீர்னு பார்த்தாச்சுன்னா நாங்கள் இப்போ இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா ஆஃபீஸ் எல்லாம் பூட்டிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஊரை விட்டு போகிற மாதிரி போயிட்டாரு. யாருமே இல்லை. திருச்சி மாவட்டம் தாயனூரில் உள்ள தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் பாலை மரபணு சேமிப்பு வங்கி தொடங்கப்பட்டுள்ளது. வாழை பன்முகத்தன்மை கண்காட்சி மற்றும் விவசாயிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது புதிய ரகங்களை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் பதிவு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. நெல்லை முக்குடல் அருகே தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் ஏற்பட்ட பழுதால் பனைமரம் உயரத்திற்கு தண்ணீர் பீச்சி அடித்ததால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணானது. முக்கூடல் வீரவநல்லூர் செல்லும் சாலையில் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக அமைக்கப்பட்ட நீரேற்று நிலையத்தின் பிரதான குழாயின் வால்வு பகுதியில் ஏற்பட்ட பழுது காரணமாக குடிநீர் திடீரென அதிவேகத்தில் வெளியேறியது. ஒரு பனைமர உயரத்திற்கு தண்ணீர் விண்ணை நோக்கி பீச்சி அடித்தது. இதனால் பல்லாயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணான நிலையில் வால்வை சரிபார்க்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஆந்திராவுக்கு 1 டன் அரிசியை கடத்த முயன்றதாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கச்சேரி சாலை அருகே காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டபோது அவ்வழியாக சென்ற சரக்கு வாகனத்தை சோதனையிட்டனர். அப்போது ஆந்திர மாநிலத்திற்கு ரேஷன் அரிசி கடத்திச் செல்வது தெரியவந்ததை அடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவலர்கள் பேரணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த கோபி உள்ளிட்ட 3 பேரை கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தாழக்குடி அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் விவசாயி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தோப்பூர் பகுதியைச் சேர்ந்த பலவேசமுத்து என்பவர் அதே பகுதியில் வசிக்கும் செல்வகுமாருக்கு தனது நிலத்தை குத்தகைக்கு கொடுத்துள்ளார். நீண்ட நாட்களாக குத்தகைக்கு கொடுத்த நிலத்திற்கு பணம் கொடுக்காமல் இருந்ததால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. குத்தகை பணத்தை கேட்கச் சென்ற பலவேசமுத்துவை செல்வகுமார் மதுபோதையில் வெட்டி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. செல்வகுமாரை கைது செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தஞ்சை பெருவுடையார் கோவில் சித்திரை பெருவிழா தேரோட்டத்தின் போது கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் இணைந்து பக்தர்களுக்கு படரசம், நீர்மோர் வழங்கி தாகத்தை தீர்த்தனர். கடுமையான வெயில் நிலவி வருவதால் பக்தர்களின் தாகத்தை தீர்க்க தஞ்சை தெற்கு வீதியில் கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்து நீர்மோர், பானகம், படரசம் ஆகியவற்றை வழங்கினர். மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் சாதி மதம் கடந்த இந்த செயலை பலரும் பாராட்டினர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் ரோந்து படையினரை ஆயுதத்தால் மிரட்டிய நபர் கைது செய்யப்பட்டார். பவானிசாகர் ஜே நகர் அருகே அனுமதியின்றி வாகனத்தில் மீன் கொண்டு சென்ற பூபதி என்பவரை ரோந்து படையினர் தடுத்து நிறுத்தி தாக்கியதாக தெரிகிறது. இதில் பூபதிக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த பூபதியின் உறவினர் கணேஷ்குமார் மீன் வெட்டும் கத்தியுடன் சென்று ரோந்து படையினரை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் கணேஷ்குமாரை காவல்துறையினர் கைது செய்தனர்.